நிட்வா புயல் தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், விவரங்கள். டிட்வா புயல் நாம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பம் மீனவ கிராமம் தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமானது அதிக அளவு காணப்படுகிறது. கடல் கொந்தளித்து சுமார் 10 அடி உயரத்திற்கு அலையானது வீசும் காட்சியை நம்ம ஒளிப்பதிவாளர் அருண் காட்டி வருகிறார். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் 1500க்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6வது நாளாக கடற்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த பகுதியில் 1500 பைபர் படகுகள் உள்ளது. இதே போன்று மரக்காணத்தை சுற்றியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 19 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த மீனவ கிராமத்தில் உள்ள அனைத்து மீனவர்களுமே மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேற்று காலை முதலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது லேசான மழை விட்ட போதிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய மீனவர் மக்களிடம் பேசுவோம். சார், இப்போ இந்த காற்றின் அளவு எப்படி இருக்குது? நீங்கள் எத்தனை நாளாக வேலைக்கு செல்லாத கடலுக்கு செல்லாத இருக்கிறீங்க? கடந்த நாட்களாக மழை சீற்றத்தால் கவர்மெண்ட்டு மீனவர் நம்ம ஃபிஷரிஸ் அதிகாரிங்க இந்த மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் சென்று எல்லாம் அலர்ட் ஆகிறீங்க, நல்லா உஷாராகிறீங்க, நீங்கள் எல்லாம் போட்டெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்று சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் தொழிலுக்கு 6 நாளாக செல்லலை. நாங்கள் எல்லாம் போட்டெல்லாம் வடக்கத்துக்கும் போட்டுக்கு எங்கள் ஊருக்கு அருகிலையும் வச்சுருக்கோம். கடல் அலைச்சீற்றம் 10 அடிக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் யாரும் தொழிலுக்கு போகலை. இது வரைக்கும் 6 நாளாக. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தொழிலுக்கு போவோமோ என்னன்னு தெரியல. அறிவிப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு அதிகாரிங்க சொன்னதுனால நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் கரையில் தான் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். அதே மாதிரியாக எங்களுக்கு இந்த படகெல்லாம் வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் செயல்படுறோம். இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் கவர்மெண்ட்டு ரீதியாக நாங்கள் எந்த ஒரு சலுகையும் இது வரைக்கும் அது அனுபவிக்கலை. எங்களுக்கு இது வரைக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இங்கே எப்படி இருக்குது? எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி அலைங்க வரும்போது நாங்கள் தொழிலுக்கு எதிர்பாராமல் சொல்லும்போது போகும்போது இது வரைக்கும் கடலில் நாங்கள் இறந்துருக்கிறது இந்த ஊரில் மட்டும் எக்கியூர் குப்பம், இந்த மரக்காணம் டவுனுக்கு அருகில் உள்ள எக்கியூர் குப்பம் கிராமத்தில் 16 பேர் கடலில் இறந்துருக்கான். கடல் அலை தெரியாத வர்றதுனால ராவில் நாங்கள் தொழிலுக்கு போகும்போது கடல் அடித்து அந்த பாதிப்பில் நாங்கள் 16 பேர் உயிரிழப்பு மட்டும் நடந்துருக்குது. அந்த மாதிரி ஆழ்கடல் மீன் பிடிக்கிற போட்டு எங்கள் ஊரில் 16 போட்டு இருந்தது, 17 போட்டு இருந்து எல்லாமே நாங்கள் ஆர்போர் இல்லாத ஒரு காரணத்தினால பாண்டிச்சேரிக்கு போனால் அவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கடலூருக்கு போனாலும் இந்த அவனால் நம்ம சென்னைக்கு 150 கிலோமீட்டர் தொலைவு போனால் தான் நமக்கு ஆர்போர் ஒன்று இருக்குது. அதனால் எங்களுக்கு ஆர்போர் வேணும்னு நாங்கள் இதுக்கு முன்னே நாங்கள் செயல்பட்டோம், கேட்டோம். அரசாங்கம் செயல்பட்டுது. ஆனால் அதுலேயும் என்ன பாதிப்பு வச்சு தெரியல, அதுவும் நிறுத்திட்டாங்க. இப்போ எங்கள் ஊருக்காக ஒரு ஆர்போர் ஒன்று அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்லா இருக்கும். நாங்கள் இதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்தை மேல்மைப்படுத்திக்குவோம். அதே மாதிரியே எங்கள் ஊரில் ஒரு 16-17 போட்டு இருந்த எல்லாமே ஆர்போர் இல்லாததுனால நாங்கள் விற்க வேண்டிய அவல நிலை வந்தது. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, கடல் சீற்றம் எப்படி இருக்குது? கடல் சீற்றம் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. மீனவர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் நாட்களாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். எல்லாம் இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை உள்ளவங்க தான். இந்தமாரி கடல் பாதிப்பு, கடல் சீற்றன்றது அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அதாவது ஒரு நாள் தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு படகு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. படகு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றப்போ ரம்பூரில் ரொம்ப அதிகமான படகு இருக்குது. என்ன அதிகமான படகு இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இடம்லாம் சூழ்நிலை நாங்கள் ரொம்ப நைட்லாம் 9 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சி போட்லாம் அந்த வடக்க தெற்கு அந்த மாதிரி கொண்டு வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவைப்பட்டது என்னென்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு ரொம்ப வருஷமாக கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவை வேண்டியது ஒரு ஆர்போர். கவர்மெண்ட் எங்களுக்காக அந்த ஆர்போர் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். நாங்கள் கேட்குறதே தான்.
அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 6 தினங்களாக இவர்கள் மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்லாத சூழ்நிலையில் இந்த படகுகள் வந்து கரையோரமாக பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இவர்களோட முக்கிய பிரதான கோரிக்கை என்னன்னா, இந்த பகுதியில் வந்து ஒரு ஆர்பார் அமைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதிகளுடைய மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலின் சீற்றமானது அதிகரித்துள்ளதை காணப்பட முடிகிறது. சிவச்சந்திரன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.